கடவுள் படைப்பில் வந்து ஒவ்வொரு நாளுமே காலை மாலை மதியம் இரவுன்னு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு வீட்டில் சந்தோஷமும் ஒரு வீட்டில் வந்து துக்கமும் ஒரு வீட்டில் வந்து சண்டையும் சந்தோஷமும் அப்படி மாறி மாறி கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சோதனை கட்டத்தை கொடுக்குறாங்க. அதை பார்க்குறப்ப மனசே கஷ்டமாக இருக்குது நிஜமாலுமே. ஏன்னா வாழ்க்கைங்கிறது வந்து நம்மளுக்கு மேடு பள்ளம் நிறைந்தது தான் வாழ்க்கை. அதாவது மேடு பள்ளம்னா மேடு பள்ளத்தில் போகிறது இல்லைங்க, இன்பம் துன்பம் கலந்தது தான் வாழ்க்கை. அந்த இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் எவன் ஒருத்தன் நீந்தி வரானோ, அதாவது பொறுத்து மனதளவில் வந்து பொறுமையுடன் இருந்து வாழ்க்கை நடத்தி வரானோ அவனுக்கு வாழ்க்கையில் வெற்றி. ஒன்றே ஒன்றுங்க, ஆத்திரத்தாலேயும் கோவத்தாலேயுமே எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் அது அத்தனை தவறாக தான் போய் முடியுங்க. எப்போவுமே பொறுமையை கையாண்டா வாழ்க்கையில் வந்து எல்லாத்துலேயும் ஜெயிச்சு வெற்றி பெற்று வரலாம். இன்றைக்கி வந்து அந்த ரோபோ சங்கர் இறந்தது நினைக்கிறப்ப எத்தனையோ வீட்டில் கல்யாணம் காட்சி மற்றபடிக்கு எல்லா சந்தோஷமும் இருக்கும். சில வீட்டில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி எத்தனையோ பேர் இறந்தது அது இது அவங்க வீட்டில் துக்கமாக இருக்குது, அழுகாச்சு. எதை சொல்கிறதுனே தெரியல. கடவுள் படைப்பில் ஒரு சைடு வந்து சிரிப்பையும் ஒரு சைடு வந்து அழுகையும் ஒரு சைடு வந்து என்ன சொல்கிறது திருட்டுத்தனமான சந்தோஷத்தையும் கொடுக்குறாரு. ஒரு இந்த பூமியில் வந்து ஒரு சிலர் வந்து இப்படியும் வாழறாங்க. அவங்களுக்கு விதி பயனான்னு தெரியல, அல்லது எப்படிங்கிறது அவங்க செய்த கர்மாவாங்கிறதும் தெரியல. அது ஆண்டவனோட அருளும் செயலும். இருந்தாலுமே எனக்கு மனசில் பட்டது என்னன்னா, நம்ம இன்பத்தையே மட்டும் அனுபவிச்சா நம்ம சொல்லுவாங்க நம்ம எப்போவுமே சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு. கிடையாதுங்க, தித்திப்பே இருக்காது. அதாவது இனிப்பே கொடுத்துட்டு இருந்தால் நம்மளுக்கு தித்திப்பு நாக்கு சொலட்டிரும். கசப்பே கொடுத்தாலும் கசப்பு தாங்க முடியாது. அதனால தான் கசப்பு இனிப்பும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. நம்ம வந்து கஷ்டத்தை அடிபட்டோம்னா தான் மட்டும்தான் சந்தோஷத்தை வந்து அளவோடு, எப்படின்னா ரொம்ப அதிகமாக ஆடுறான் பாரு அவன், தலகையில் நடக்கிறான், தலகையில் கொழுப்பெடுத்து ஆடுறான் பாரு, ஐயோ இவளை அடக்கவே முடியல அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து எப்போவுமே சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் மாறி மாறி வர்றது தான் வாழ்க்கை. அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை பயணத்தை ஓட்டிக்கிட்டு போனோம்னா எல்லா இடத்துலையும் நம்ம சரிசமமாக வாழ்ந்து வரலாம். ஆத்திரமோ கோபமோ ஒரு 10 நிமிஷம் நம்ம யோசித்து நம்ம இது செய்கிறோம் சரியா தவறா, இந்த செயல் பண்ணுறோம், இதனால் பலன் நமக்கு என்ன வரும், இந்த பலனால் நன்மை தீமை என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம யோசித்து எந்த ஒரு காரியத்திலும் இறங்கினோம்னா அந்த காரிய வெற்றியும் சந்தோஷமும் நிறைந்தது. எல்லாருமே இந்த பூமியில் படைச்சவங்க அத்தனை பேருமே உயிரோடு இருக்க போகிறதில்ல. ஒரு நாளைக்கு எல்லாரும்